எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ஒன் பாட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிடிக்கும். அண்ட் இது என்ன சாப்பாடுன்னு நீங்களாக சொல்லாமல் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. வெந்தய சாப்பாடு தாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 2 மீடியம் சைஸ் பல்லாரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. பல்லாரி சேர்க்கும்போது சிம்மில் வச்சுட்டு உப்பு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வணக்கி விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வணங்கிடும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி தான் இந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டே. அது சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் மசிகிற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் மறக்காமல் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரியும்ல, அப்போ அந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் வெந்தயம்ன்ற மாதிரி 4 டம்ளர் அரிசிக்கு 4 ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். அண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொதி வந்தோன்னே உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கம கமன்னு வெந்தய சாதம் ரெடி ஆகிடும். கசப்பெல்லாம் இருக்காதுங்க. நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். அண்ட் கடலைப்பருப்பு நம்ம தாளிக்கும் போது சேர்த்தோம் இல்லையா, அதுவும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே இதுக்கு ஆப்டாக ஒரு தேங்காய் துவையல் அரைச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.